ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒன்சரகல் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஐஎஃப்பி வாஷிங் மிஷினோட டப் க்ளீன், அதாவது டீப் க்ளீன் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த டப் க்ளீனை வீட்டில் நம்மளே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும், பட் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷினை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக துணி துவைக்கிறதுக்கு ப்ரஷ்ஷெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நம்மளுக்கு வாஷிங் மிஷின்லேயும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே இவ்வளோ அழுக்கு அதில் இருக்கும். இது நான் க்ளீன் பண்ணி ஒரு 8 மந்த்ஸ் கிட்டே இருக்கும், அதாவது டீப் க்ளீன் பண்ணி. பட் இந்த இதை 2 மந்த்ஸ் ஒன்ஸு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நான் க்ளீன் பண்ணுவேன். பட் இப்போ உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்றக்காகவே நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், இதை நம்ம டூத் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறணும். இதுக்கு கூடவே நம்ம தண்ணியும் ஊற்றியே நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி, இந்த அழுக்கு எல்லாமே வாஷிங் மிஷினுக்குள்ளேயே தான் இருக்கும். இதை லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். நம்ம நினைப்போம், என்னடா வாஷிங் மிஷின் வாங்கும்போது நல்லா துவைச்சி கொடுத்துச்சு, இப்போ பார்த்தா அழுக்கே போக மாட்டேங்குதே. அது போக நிறையா ட்ரெஸ்லலாம் பார்த்தாலே தெரியும், நம்ம க்ளீனே பண்ணலை அப்படின்னா அதில் அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக அழுக்கு கோடு கோடாலாம் விழுகும். ஸோ அந்த மாதிரிலாம் அதுக்கு காரணம் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணாமல் வச்சுக்கிறது தான். ஸோ இதை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா வாஷிங் மிஷினில் உள்ளே இந்த மாதிரி வீல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இந்த நடுவில் ஒரு குட்டியாக சக்கரம் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை இந்த மாதிரி ஒரு திருப்பலி அல்லது ஏதாவது ஒன்று வச்சு இந்த மாதிரி லைட்டாக நெம்பி விட்டோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்துடலாம். இதுலேயும் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் சென்டரில் இன்னுமே அழுக்கு அடைச்சிருக்கும். ஸோ அதை லைட்டாக எடுத்து விட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம ஓப்பன் பண்ணணும். இதெல்லாம் கலட்டுறது ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்க வேணாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திருப்பலி வச்சு நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா டைட் பண்ணியிருப்பாங்க, அதை மட்டும் நம்ம லூஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ எடுத்துக்கிட்டே க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் எப்படி மாட்டுறது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஸ்க்ரூவை கலட்டி எடுத்துட்டோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்து தனியாக வச்சிடலாம். இதையுமே நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அந்த சக்கரத்தை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ அழுக்க வாஷிங் மிஷின்லேயே வச்சுக்கிட்டு மேலும் மேலும் நம்ம அழுக்கு துணியெல்லாம் போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா எப்படி அழுக்கு போகும்? ஸோ இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழுக்கு பிடிச்சி போயிருக்குன்னு. பட் இதை க்ளீன் பண்ணோன்னே ரொம்பவே சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். இதுக்கு டூத் ப்ரஷ் வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி பார்த்தோம். பட் இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த அழுக்கெல்லாம் நல்லா பிடிச்சிக்கிருச்சு. அதனால் நாங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் பெரிய ப்ரஷ்ஷை எடுத்தாச்சு. அதாவது நம்ம துணி துவைக்கிற ப்ரஷ் இருக்குல்ல, அதை வச்சு தேய்ச்சோம். அதை வச்சு தேய்க்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் டூத் ப்ரஷ் வச்சுலாம் க்ளீன் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நல்லா துணி துவைக்கிற ப்ரஷ்ஷே போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஸோ இப்போ இதை க்ளீன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு தான், அசிகா. ஸோ அசிகா தான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணாங்க வீடியோ எடுத்துக்கிட்டே. நான் கூட வீடியோ எடுக்கலை, அவங்களே ட்ரைபேடில் ஆன் பண்ணிவிட்டு கேமரா ஆன் பண்ணிவிட்டு சூப்பராக க்ளீன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கை எட்டலை அப்படின்றவங்க அவங்க அப்பாட்ட கொடுத்து க்ளீன் பண்ணாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்களே க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதனால் நம்மளும் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. தலை, உன் கை பட்டவுடனே ஈய பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரம் போல் மின்னுது தலை அப்படின்ற மாதிரி அசிகா கை பட்டவுடனே வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா அப்படியே தகன்னு மின்ன ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி அலசிட்டு இப்போ நம்ம திரும்ப ஆன் பண்ணி விடுறாங்க. ஏன்னா இந்த தண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு வெளியேறினா தான் அந்த அழுக்கு ஃபுல்லாகவே போகும். ஸோ அதனால் இப்போ வாஷிங் மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டு பவர் ஆன் பட்டன் கொடுத்துட்டு இதில் நம்ம ஸ்பின் ப்ரோக்ராமில் வச்சுட்டு வாட்டர் லெவல் 1ல் வச்சு ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இப்போ இது நல்லா சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ சுற்றி இந்த மாதிரி தண்ணி எல்லாம் போனதுக்கப்புறமா பாருங்கள், இன்னும் இந்த இடம் க்ளீன் ஆகலை. சுற்றி க்ளீன் ஆகிடுச்சு, பட் நடுவில் இன்னுமே அழுக்கு இருக்குது. ஸோ இதையும் நம்ம நல்லா ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள், நம்ம தோண்ட வருன்ற மாதிரி நிறைய அழுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வாஷிங் மிஷின் லைஃபும் நல்லாயிருக்கும். அது போக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சுத்தமாக இருக்கும். அதனால் இது நம்ம ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கூட இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள், நம்ம ப்ரஷ் வச்சு நார்மல் டூத் ப்ரஷ் வச்சு தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்பவே பளிச்சுன்னு சூப்பராக வருது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம அழுக்கை க்ளீன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்கும். இவ்வளோ அழுக்குலேயே நம்ம இவ்வளோ நாளாக துவைச்சிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிரும். அதனால ஃபீல் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த டப்லேயே சுற்றி இன்னும் அழுக்கு இருக்கும். அதாவது மேலே டப்போட
மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த அழுக்கையும் வந்து நம்ம நல்லா வந்து ப்ரஷ் வச்சே நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப குட்டி ப்ளேஸாக இருக்கிறனால நம்ம வந்து டூத் ப்ரஷ் வச்சே வந்து க்ளீன் பண்ணுறது நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் காட்டன் கிளாத் வச்சு கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா சோப் ஆயில் வச்சு கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து நார்மல் ப்ரஷ் வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா இடமும் தேய்ச்சி விட்டுட்டு மறுபடியும் வந்து ஸ்பின் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா வந்து சுற்றி அந்த ட்ரை ஆகுது பாருங்கள். ஸோ தண்ணி எல்லாமே வந்து வெளியில் போனதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி சட்டுன்னு தண்ணி ஊற்றி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அழுக்கு எல்லாமே கலண்டுட்டு வந்துடும். ஸோ எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சி வந்து அசிகா எடுத்துட்டாங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அசிகாவுக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் வந்து சண்டே சமைச்சிட்ருந்தேன். சமைச்சிக்கிட்டு இருக்கையில் வேண்டாம் அசிகா நீ க்ளீன் பண்ணாத, அம்மா வர்றேன் அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னேன். வேண்டாம்மா நீங்கள் சமைங்க, நான் அதுக்குள்ளே க்ளீன் பண்ணிடுறேன், நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், உங்களுக்கு நான் வீடியோ கூட எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக வந்து அசிகா க்ளீன் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த வீல் மேலே இருந்ததை வந்து கலட்டி எடுத்தோம்ல, அந்ததையும் வந்து தனியாக வந்து பாத்ரூமுக்கு கொண்டு போய் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுவுமே எந்த ஒரு சோப் ஆயிலுமே எதுவுமே யூஸ் பண்ணலை. நார்மல் ப்ரஷ் வச்சு மட்டும்தான் தேய்ச்சி தண்ணி ஊற்றி மட்டும்தான் க்ளீன் பண்ணாங்க. அவ்வளோ அழுக்கு இருக்குது. ஸோ இவ்வளோ அழுக்க வச்சுட்டு நம்ம வந்து துணி துவைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தைரியமாக நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணலாம். ஏன்னா இதை எதுக்கு நான் மெயினாக அந்த வீடியோ வந்து பாப்பா க்ளீன் பண்ணதே காமிச்சிருக்கேன் அப்படின்னா, என்னோடய பொண்ணே க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்மளாலையும் க்ளீன் பண்ண முடியும். இது வந்து கஷ்டம் இல்லை. சில பேர் வந்து பயப்படுவாங்க, ஐயோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம்னா மறுபடியும் மாட்ட முடியாதோ, ஓடிக்கிட்டு இருக்க வாஷிங் மிஷினே கெடுத்துருவோமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ண வேணாம். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நம்ம வந்து ஃபுல்லாக தைரியத்தோடு செஞ்சோம் அப்படின்னா எதுவுமே ஆகாது. இதில் எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு ஸ்க்ரூ மட்டும்தான் கலட்டுறோம். கலட்டிட்டு நல்லா வந்து கீழேயும் மேலேயும் எடுத்து தனியாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மறுபடியும் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸி தான். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்த மாதிரியே மறுபடியும் நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவை அப்படியே வச்சுட்டு நடுவில் வச்சு நம்ம வந்து அப்படியே திருவி விட்டு நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. நல்லா மட்டும் இறுக்கி வந்து டைட் பண்ணி விட்டுருங்க. அது வந்து கொஞ்சம் கை எட்டாதனால அவங்க அப்பா வச்சு ஃபஸ்ட்டு மட்டும் வைக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அசிக்காக வந்து டைட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கேப்பையும் வந்து போட்டு மூடிட்டாங்க. மூடிட்டு இப்போ நம்ம கலட்டிருந்தோம்ல அந்த ப்ரஷ்ஷு அதையும் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம். ஏற்கனவே ஐஎஃப்பி வாஷிங் மிஷினோட டப் க்ளீன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவையும் ஆட் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ரொம்ப நாளாகவே நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த வீடியோ ஐஎஃப்பியோட வாஷிங் மிஷினை டப் க்ளீன் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் ஆன்லைனில் தான் ஐஎஃப்பி எசென்சியல் வந்து வாங்கினேன். ஸோ அந்த பவுடர் வந்து ஒரு பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடதில் வந்து ஆப்ஷன் வந்து டப் க்ளீன்றது வந்து கொடுக்கல. ஸோ இதில் வந்து நான் மிக்ஸ்டு ஐடியில் வச்சு தான் நான் வந்து எப்போவுமே டப் க்ளீன் வந்து பண்ணுவேன். ஸோ அதவே ஆன் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து நம்மளுக்கு க்ளீன் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து டப் க்ளீன் வந்து மந்த்லி ஒன்ஸ் அல்லது 2 months ஒன்ஸ் பண்ணும்போது நம்மளோட வாஷிங் மிஷினோட லைஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது போக நம்ம வாஷிங் மிஷின் புதுசாக வாங்கும் போது நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் எப்படி துவைச்சி சூப்பராக கொடுத்துச்சோ அதே மாதிரி பக்காவாக வந்து நம்மளுக்கு இப்போவும் துவைச்சி கொடுக்கும். நீங்கள் எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை டப் க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.